உங்க எல்லாருக்குமே நிறைய கேள்விகள், சந்தேகங்கள், அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆர்வம், உங்க பர்சனல் ஃபைனான்ஸை எப்படி வளர்க்கலான்ற ஒரு சிந்தனை, இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே வருது. பட் இது எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் ஈஸியா கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடைக்கல. அந்த ஆன்சர்ஸை உங்களுக்கு ஈஸியா கொண்டு சேர்க்கறதுக்காக தான் ஆஸ்க் M2W எனிதிங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதற்கான ஃபார்ம் இந்த வீடியோனுடைய லிங்க்லயே இருக்கு. இந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களால நேரடியாக உங்களுடைய கேள்விகளை எங்கள்கிட்ட கேட்க முடியும். உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸ் சார்ந்த சந்தேகங்களை நீங்க தீர்த்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்ல, அடுத்தது என்ன செய்யலாம், யார்கிட்ட எப்படி ஆலோசனை வாங்கலாம், ஆலோசனை பெற்று எப்படி வளரலாம்ன்ற அந்த ஒரு தேடல்லையே நீங்க ஈடுபட முடியும். இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கக்கூடிய சாய்ஸ். இந்த சாய்ஸஸ் நீங்க சரியா செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு ஆஸ்க் M2W எனிதிங் ஹெல்ப்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும், அதுல ஜாயின் பண்ணணும். வாங்க இணைந்து பயணிப்போம். வெல்கம் டு உரையாடல் பை முதலீட்டுக்களம். உரையாடல் இரண்டாவது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். போன உரையாடலில் பார்த்த மாதிரி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமான சில டவுட்ஸை ஷாம் சார் இப்போ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ ஒரு இன்வெஸ்டர் இப்போ 10 lakhs இருக்கிறப்போ ப்ராப்ளி அவங்க ஒரு 3-4 ஸ்கீம்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க 1 crore ரீச் ஆகணும் அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஃபண்டு அவங்களுக்கு இருந்தால் அது ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும்? அதாவது இதுல ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் ஒன்றும் கிடையாது. தேர் இஸ் நோ ஃபார்முலா. இப்போ நம்மளே 8-9 ஸ்கீம் இன்வெஸ்ட் பண்ண காலம் இருக்கு. ஓகே, இப்போ 4 ஸ்கீம்லேயே அதை பண்ணுறோம். மார்க்கெட் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்ணுக்கு தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் கொஞ்சம் கூடனா தப்பில்லை. ஆனால் மார்க்கெட் மேலே போகும்போது, உச்சத்தில் இருக்கும்போது டெஃபினட்டாக நம்ம நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸை குறைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் கான்டெக்ஸ்ட், வாய்ப்புகள் நமக்கு எப்படி தெரியுதுங்கிற அந்த ஒரு கான்டெக்ஸ்ட், இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் இருக்கணுமே தவிர ஃபார்முலாய்க்காக 2 ஸ்கீம் தான் 3 ஸ்கீம் தான் இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. ஐ டோன்ட் திங்க் தே அண்டர்ஸ்டாண்ட் இன்வெஸ்டிங். ஒரு நபர் சொல்லியிருந்தார், ஒரு இண்டெக்ஸ் ஒரு ஃபிளெக்ஸி கேப் இது 2 பண்ணா போறோம் அப்படின்னு. சரி, ஒரு வெள்ளை வேட்டி ஒரு வெள்ளை சட்டை வச்சுக்கோங்க போதும். எதுக்கு கலர் சட்டை, எதுக்கு நீங்க கடைக்கு போய் கலர் கலராக போட்டுட்டு வரீங்க ராமராஜன் மாதிரி? ஸோ இதுலாம் ஒரு ரூல்ஸ் சொல்றதெல்லாம் என்ன பொறுத்த மட்டும் மற்றவனுடைய ஒரு நிலைமையை யோசிக்காம பேசுற பேச்சு. ரைட், ஆஸ்பிரேஷன் அதிகம் உள்ள, நல்லா ஏர்ன் பண்ணணும். நாம இக்கானமியில் இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நான் சரியான நேரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு யங்ஸ்டருக்கு அல்லது ஒரு மிட் லைஃப் உள்ள பர்சனுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் நியாயமானது தானே. அவனை போய் நம்ம சுருக்கி ஒரு இண்டெக்ஸ் ஒரு ஃபிளெக்ஸி கேப் பண்ணுனாக்கா, ரைட், ஐ டோன்ட் சீ தட். இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குல்ல. இப்போ என்ன எடுத்துக்கோ, நான் யூஎஸ்க்கு போனேன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்ல நான் போய் செமிகண்டக்டர் ஃபண்டு வாங்கலாமான்னு பார்ப்பேன், அப்புறம் சைனாவில் ஒரு ஃபண்டு வாங்கலாமான்னு பார்ப்பேன், மைனிங் ஃபண்டு வாங்கலாமான்னு பார்ப்பேன், கோல்டு மைனிங் வாங்கலாமான்னு பார்ப்பேன். இன்னும் எத்தனையோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபேங் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை வாங்கலாமான்னு பார்ப்பேன், நாஸ்டாக் 100 வாங்கலாமான்னு பார்ப்பேன். யூஎஸ்ல ப்ளூ சிப் ஃபண்ட் இருக்கு. இப்போ நான் யூஎஸ்லேயே இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் உனக்கு கொடுத்துருக்கேன். இதுல எதை எப்போ வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பியூட்டி இஸ் இந்தியாவில இன்னைக்கு அந்த அளவு சாய்ஸஸ் இருக்குன்றது தான் பாயிண்ட். இப்போ இவ்வளவு சாய்ஸஸ் இருக்கும்போது எனக்கு இந்த சாய்ஸ்ல எது செலக்ட் பண்ணணும்னு தெரியாது. அதனால நான் போய் என் சாய்ஸஸ் எல்லாம் சுருக்கிக்கிறேன்னு சொல்றது என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஜஸ்டிஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ரைட், உங்களுக்கு தெரியலன்னா டேக் ஹெல்ப், பட் விடாதீங்க. இதெல்லாம் ஒய் டு யூ லெட் கோ? ஏன்னா இப்ப இத்தனை சாய்ஸஸ் 30 வருஷம் முன்னாடி இருந்ததா, 20 வருஷம் முன்னாடி இருந்ததா? இல்ல 10 வருஷம் கழிச்சு இருக்குமா? குறையும். எப்படி குறையும்? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாகும். ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும். அப்போ நீ இன்னும் காலம் போக போக எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறைய வரும்போது நீ why should you restrict yourself? அதுதான் திரும்ப அதான் சொல்றேன். உன்னை நீ ஏன் சுருக்கிக்கிறேன்னு கேட்கிறேன். எப்போ நீ உன்னை சுருக்கிக்கணும்னாக்கா, எப்போ ரிஸ்க் ரொம்ப அதிகமா இருக்கோ அந்த நேரத்தில் சுருக்கணும். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு நீ ஒன்ன சுருக்கிக்கணும். யூ மஸ்ட் ஸ்டே இன் a very narrow zone. ஓகே, நாளைக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சுன்னா யுவர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்க எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்லயே சொல்றேன். ரைட், எல்லாரும் இன்னைக்கு என்ன பண்றாங்க, இன்னைக்கு பயங்கரமா எக்ஸ்பாண்டட் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். நான் டிஃபென்ஸ் வாங்குவேன், ஸ்மால் கேப் வாங்குவேன், மிட் கேப் வாங்குவேன், மைக்ரோ கேப் வாங்குவேன், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வாங்குவேன், என்னென்னமோ நான்சென்சிக்கல் பண்றாங்க. ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும்னு ஒரு இலக்கணம் இருக்கு, அதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு.
இன்னைக்கு பார்க்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஆர் எக்ஸ்பேண்டிங் தேர் ஜோன் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் டூ மச், ஸ்ப்ரெட்டிங் தெம்செல்ஸ் தின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம். அதை இன்னைக்கு பண்றாங்க. இது ராங் டைம். பட் அதுக்கு ஒரு நேரம் வரும்ல, அன்னைக்கு பண்ணுங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். அதைத்தான் நம்ம இந்த 15 இயர்ஸா நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். ஓகே, அண்ட் இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக போகுதுங்கிறது தான் இதுல பியூட்டி, ரைட்? அப்போ இன்வெஸ்டர் வந்து அதிலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர் ஹவு ஆஃபன் ஹீ ஷுட் ரிவ்யூ ஹிஸ் போர்ட்ஃபோலியோ, ஐ மீன் பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ்? ஸோ நிறைய பேர் டெய்லி பார்க்குறாங்க, ஏதோ NAV டெய்லி பார்த்தா அது ஏறுங்கிற மாதிரி. அது என்ன, இந்த ஆப் இருக்கிறதுனால இட் ஹஸ் ஸ்பாயில் த பிஹேவியர். பட் எனக்கு தெரிஞ்சு மாதம் ஒரு தடவை பார்த்தா போதும், அதுவே அதிகப்படி. லைஃப்பை நல்லா லிவ் பண்ணலாம். சரியான தேர்வுகளை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் டெய்லி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, கரெக்டு. இப்போ ஒரு அட்வைஸ், ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இருக்கார், அவர் கார்பஸ் பெருசாகுது. ஸோ அவர் ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிபியூட்டர்ட்டையோ அட்வைசர்ட்டையோ இருக்கார். இப்போ கார்பஸ் பெருசாகிறப்போ அவர் இன்னொரு அட்வைசர்கிட்ட போகிறதும் நல்லதா? ஐ மீன் இன்னொரு அந்த எக்ஸ்ட்ரா கார்பஸ்க்கு, இல்லை ஸ்டே வித் ஹிம் ஃபார் த என்டையர்? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாரையும் அறிவுறுத்துறது கிடையாது. பட் நான் பார்த்ததை சொல்கிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி டூ மணி குக்ஸ் ஸ்பாயில் த பிராத்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. ரொம்ப பேர் ஒரே விஷயத்துக்குள்ளே மூக்க விட்டாங்கன்னா அந்த விஷயம் வந்து சரியாக வராதுன்னு. ஸோ என்னுடைய அனுபவத்தில் யார் வந்து ஒருத்தரோட ஸ்டிக் பண்ணாங்களோ அவங்க நல்லா பண்ணிட்டுருங்க. இப்போ நம்மகிட்டே நிறைய பேர் வராங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டிஸ்ட்ரிபியூஷன். திருப்பி வந்து நம்மள்ட்ட அதே ஃபண்டை காமிச்சு ஒப்பீனியன் கேட்பாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ரிக்வயர்ட். உங்களுக்கு அவருடைய அப்ரோச் நம்பிக்கை இருந்தால் அதை செய்யுங்க. அதை விட்டு நம்மள்ட்ட வந்து கேட்குறது, அப்புறம் நம்ம சொல்றது போய் அங்கே சொல்றது, எப்படி கன்ஃபியூஷன் தான் வரும். என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த அப்ரோச் சூட்டபிள்னு ஒரு அப்ரோச்சை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நபரோடையோ அந்த நிறுவனத்தோடையோ ட்ராவல் பண்ணுங்க. தேர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் இட். அதனால தான் நீ நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, நான் போய் இன்னொரு ஃபேர்ம் கிட்ட ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு நபரை போய் வாங்க நம்ம கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்கவே மாட்டேன். எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. இல்லை, யாருக்கு தேவை இருக்கோ அவங்கள்ட்ட போகணும். யாருக்கு ஏற்கனவே ஒருத்தர் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்கள்ட்ட போய் நம்ம வந்து நான் அதோட பெட்டரு, அவர் பேடு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டும் கிடையாது. இட் இஸ் நாட் அ கரெக்ட் திங் ஆல்சோ. ஸோ நம்மளோட ஃபிலாசபிக்கு சூட்டபிளாக நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே போல தான் இன்வெஸ்டரும் திங்க் பண்ணணும்னு சொல்றேன். சப்போஸ் நம்ம ஃபிலாசபியும் அவங்க ஃபிலாசபியும் ஜெல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க வந்து நம்மளோட பண்ணணும். ஜெல்லான பிற்பாடு எதுக்கு அட்வென்ச்சருக்காக இன்னொருத்தர்கிட்ட போகணும்? அவசியம் இல்லை. கன்ஃபியூஷன் தான் வரும் என்னை பொறுத்த வரைக்கும். அதிகம் பேர்கிட்ட போய் கேட்கறவங்க யூஸ்வலாக குழம்பி தான் போவாங்க. அண்ட் ரொம்ப பணம் உள்ளவங்க இதை தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா டெய்லி ஒரு பேங்கர் வருவான், டெய்லி ஒரு பெரிய மனுஷன் வருவான் பாம்பேலேருந்து உங்களை பார்க்கணும்னுவான். இவங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவு இருக்கு இன்வெஸ்டிங்லன்னு பார்த்தீங்கன்னா பாவமாக இருக்கும். ஹைலி கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க. ஸோ யாருக்கு பெஸ்ட் பீப்புள் போய் மீட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே கன்ஃபியூஷன் இருக்குன்னா ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு எப்படி இருக்கும் குழப்பம்னு யோசிச்சு பாருங்க. ஸோ தட் இஸ் அவாய்டபிள்னு நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர், ஒரு ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது நல்லா பண்ணுதுன்னு கேன் ஐ கண்டினியூ ஃபார் 5 years 7 years பண்ணுமா? இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ஐ சப்போஸ் டு கெட் சேஞ்ச் மை ஸ்ட்ராட்டஜி? சி, என்னை பொறுத்த வரைக்கும் சில ப்ராடக்ட்ஸ் ட்ரூ டு லேபிள் சொன்னதை சொன்னபடி செய்கிறாங்க. அண்ட் மார்க்கெட் மாறிடுச்சுன்னு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சை மாற்றலை அப்படின்னாக்கா யூ கேன் ட்ராவல் வித் சேம் ப்ராடக்ட். ஜென்ரலாக சொல்ல லார்ஜ் கேப்பில் ஃப்ளெக்ஸி கேப்லலாம் இது பொருந்தும். நீங்கள் பார்த்துருப்பீங்க டாப் 100 டாப் 200 அந்த மாதிரி ப்ராடக்ட், ஃபோக்கஸ் 30 இது மாதிரி ப்ராடக்ட்ல ப்ராடக்ட் லேபிளிங்க்கும் அவங்களுடைய இன்வெஸ்டிங்க்கும் நல்ல ஒரு அலைன்மெண்ட் இருக்கும். அந்த ப்ராடக்ட்ல நீங்கள் 10-20 வருஷம் இருந்தால் ஒன்றும் ஆகாது, சரியா போயிடும். இதை நம்ம 94ல் 93ல் வந்த ஃபண்ட்ஸ் நிறைய ஃபண்ட்ல பார்த்துருக்கோம். ப்ளூ சிப் ஃபண்டு, ஸ்மால் கேப் ஃபண்டு, நிறைய ஃபண்ட் நல்லா பண்ணிருக்கும். 30 வருஷம் நல்லா பண்ணிருக்காங்க. பட் திமேட்டிக் ஃபண்ட்ல அந்த மாதிரி பண்ண முடியாது. நீ எப்போ திமேட்டிக் உள்ள போறியோ அப்போ நீ மாறியே ஆகணும். இஃப் யூ ஆர் கோயிங் டு அ மல்டி கேப் ஆர் ஃப்ளெக்ஸி கேப் அப்ரோச், ஐ திங்க் யூ ஆர் பெட்டர் ஆஃப் இன்வெஸ்டிங் ஃபார் அ வெரி லாங் பீரியட் ஆஃப் டைம். அண்ட் அதே ஃபண்ட் மேனேஜர் இருந்தா, இப்போ நீங்க சில ஃபண்ட்ஸை நீங்க பாத்தீங்க லைக் வேல்யூ டிஸ்கவரி, PPFAs, இவங்கெல்லாம் தேவ் ஸ்டக் டு த philosophy completely for more than 15 in one case, 20 in another case. ஸோ இது மாதிரி ஃபண்ட்ஸ்ல நீங்க அவ்வளோ பீரியட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அது பாட்டு ஓடட்டணும் விட்டுடலாம். வேல்யூ ஃபண்ட்ஸ்ல அது பாட்டு ஓடணும் விட்டுடலாம். வேற மொமெண்டம் ஃபண்டுக்கு போனீங்கன்னா நீங்க ஒரு மொமெண்டம் முடிஞ்சு போகும்போது அந்த ஃபண்டை விட்டு நீங்க வெளியே வந்தே ஆகணும்.
ரைட்? ஸோ எங்கே நீங்கள் ஸ்டே பண்ணணும்னு தெரியணும் பேசிக்காக. ஸோ இப்போ ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இருக்காரு, அவருக்கு வந்து இப்போது நான் இனிமேல் ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் டைரக்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு சினாரியோ தேவைப்படுது, இல்லை ஒரு அட்வைஸ்னா எந்த கார்பஸ் லெவலில் ஹீ கேன் டேக் தட் கால்? எப்போ உங்களால் 4 hours per day கொடுக்க முடியுமோ அப்போ தான் நீங்கள் வந்து டைரக்ட் ஸ்டாக்ஸ்க்கு வரணும் என்னை பொறுத்த வரைக்கும். ரிசர்ச்சை நீங்கள் அவ்வளோ நேரம் பண்ண உங்களால் முடியாதுன்னாக்கா டைரக்ட் ஸ்டாக்ஸ் வந்து பண்ணுறதுங்கிறது நீயும் நானும் கைடு இல்லாமல் ஒரு டைகர் சாங்சுரி உள்ளே போகிற மாதிரி. புரியுதா உனக்கு? நமக்கு டைகரை பார்த்தா அடையாளம் காண தெரியும், ஆனால் எப்படி அதை மேனேஜ் பண்ணணும் திடீர்னு நம்ம எதிர வந்தீங்கன்னா நமக்கு தெரியாது. ரைட்? யூ ஆர் இன் த வுட்ஸ், யூ ஆர் இன் த வைல்டு, அண்ட் உங்களை எப்படி காப்பாற்றிக்கணும்னு உங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கில் இருந்தாக்கா இப்போ நிறைய பேர் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் போய் ஃபாரஸ்ட் உள்ள 2 நாள் இருக்கும். ரைட்? உட்காந்து ஸ்கில் இருக்கணும்ல அதுக்கு, டு மேனேஜ் யுவர் செல்ஃப். ஸோ இன்வெஸ்டிங் இன் ஷேர்ஸ் ரிக்வயர்ஸ் ஸ்கில், இட் ரிக்வயர்ஸ் ப்ராக்டிஸ், இட் ரிக்வயர்ஸ் ப்ரிப்பரேஷன். இதை பண்ணி அல்லது பண்ண யாரால முடியுதோ அவங்க தாராளமாக தானே செய்யலாம். ஆனால் யாரால செய்ய முடியலையோ, நீங்கள் வந்து ஒரு மாசத்துல 1 நாள் நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்கன்னா, வாரத்தில் 1 நாள் பண்ணுறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டம். இப்போ நானே நாளைக்கு போய் எங்கேயோ ஒரு கண்ட்ரியில் உட்காந்துக்கிறேன், மார்க்கெட்டை மாத கணக்கில் பார்க்கல அப்படின்னாக்கா ஒரு 4-5 இயர்ஸில் என்னுடைய கெப்பாசிட்டி எல்லாம் வந்து கணிசமாக குறைஞ்சிடும். ஸோ யார் அந்த எல்லாருக்கும் பிடிச்ச வார்த்தையில சொல்லணும், யார் அந்த வைப்லேயே கான்ஸ்டண்ட்டாக இருக்காங்களோ அவங்களால தான் இதை வந்து சஸ்டெயின்டாக பண்ண முடியும் டைரக்ட் ஈக்விட்டி இன்வெஸ்டிங். எனக்கு கிக் இருக்கு, த்ரில் இருக்கு அப்படின்ற ஒரு ரீசனுக்காக நீங்கள் வந்தீங்கன்னா கிக்கு த்ரில்லெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வலிக்கும். இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் உழைக்காத போது அது வலியை தான் கொடுக்கும். ஸோ யாருனால அதை பண்ண முடியுமோ அவங்க தான் செய்யணும். ஓகே, ஸோ இது வந்து கார்பஸ் சம்மந்தப்பட்டது இல்லை. இப்போ நான் என்னுடைய திங்கிங் சொல்கிறேன். இப்போ இங்கேருந்து நான் ஒரு டபுள் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு அந்த பாயிண்ட்ல ஐ மஸ்ட் பி இன் மியூச்சுவல் ஃபண்டுன்னு நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே. என்டையர் கார்பஸ் என் திங்கிங் அப்படி இருக்கு. ஏன் தெரியுமா? அது உள்ள வாங்கி விற்கிறதுக்கு டாக்ஸே கிடையாது, நான் விற்கவே போறதில்லை, எனக்கு பணம் தேவைப்படாது. அப்போ அதை வந்து கண்டினியூஸாக காம்பவுண்டிங்கில் விடணும்னா எது பெஸ்ட் மெத்தடாலஜின்னு பார்த்தா எனக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தெரியுது. நான் லைஃப் ஃபுல்லாக டைரக்ட் ஸ்டாக்ஸ் பண்ணாலே எனக்கு 5 years லேட்டர் மியூச்சுவல் ஃபண்ட் வில் பி பெட்டர்னு எனக்கு தோணுது எனக்கே. ரைட்? இப்போ ஒரு சின்ன இன்வெஸ்டர் ஈகோயிஸ்டிக்காக நான் வந்து ஆப்பில் போய் வாங்கி இதெல்லாம் பண்ணுறேன்னாக்கா லாஜிக் இல்லை. ஹெச்என்ஐஸ் ஃபேமிலி ஆஃபீஸ்லாம் நீ மியூச்சுவல் ஃபண்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஓவர் மெனி அதர் ஃபார்ம்ஸ். ஏஎஃபோட மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டர்னு எத்தனையோ பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. ரைட்? எஸ். அப்போ ஸ்மால் இன்வெஸ்டர் ஏன் அதை அப்படி புரிஞ்சிக்கிறது இல்லைன்னு நீ தான் யோசிக்கணும். கரெக்ட். கரெக்ட். ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 20 years இல்லை 30 years பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஹை இன்ஃப்ளேஷன்லேருந்து ஒரு மாடரேட் இன்ஃப்ளேஷனுக்கு ட்ரான்ஸ்லேட்டரி ஆச்சு. ஸோ அதனால் அந்த டயத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்க எல்லாருமே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு ப்ளூ சிப்லாம் ஒரு 70-80 times ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 10 ரூபா வாங்கினவே எல்லாமே. ஸோ அடுத்த 20-10 வருஷத்துக்கு இந்த மாடரேட்லேருந்து இந்தியா கேன் ஹெட் ஒன்லி டு த லோயர் இன்ஃப்ளேஷன் ட்ரான்ஸ்லேட், அங்கே தான் மேக்ஸிமம் போகும். இப்போ அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் ஏற்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் தி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ்? See, return is a function of economic growth, inflation and flows. 3 விஷயம். இப்போ இன்னைக்கு பணம் வெளியே போயிட்டே இருக்கு. இப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 5000 கோடி வெளியே போகுது எஃப்ஐ. ஸோ ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ போகும் யோசிச்சு பாருங்க. ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட 80,000 1 லட்சம் கோடி போகுன்ற மாதிரி சுச்சுவேஷன். பிகாஸ் இட் கான் சஸ்டெயின். ஓகே, ஸோ ஃப்ளோஸ் ஆர் நாட் இன் ஃபேவர். இன்ஃப்ளேஷன் இன்னும் குறையலை, growth rate ஸ்லோயிங். இப்போ அந்த மாதிரி டைமில் வேல்யூவேஷன் குறையணும். வேல்யூவேஷன் குறையும் போது ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷன் குறைச்சிக்கணும். சில நேரங்களில் கொஞ்சம் நெகட்டிவ் ரிட்டர்ன் கூட இந்த மாதிரி காலகட்டங்களில் வரலாம். மறுபடியும் இது இதே இடத்துல இருக்காது. ஓகே, 1 yearல 18 monthsல ஸ்லோவாக இந்த ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சு இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிரும், growth ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், ஃப்ளோஸ் ரிவர்ஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்? வேல்யூவேஷன் கூட ஆரம்பிக்கும். அப்போ அந்த பாயிண்ட்ல மறுபடியும் உனக்கு ரிட்டர்ன் கூட ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல அந்த பாயிண்ட்டுக்கு இடையில என்ன செய்ய போறேங்கிறதான் இங்கே கேள்விக்குறி.
ஸோ இன்வெஸ்டர் வந்து மஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் ஹி நீட்ஸ் டு டூ ராதர் தேன் வாட் ஹி ஹேஸ் டு கெட். ஏன்னா நீ செய்ய வேண்டியதுலாம் செஞ்சால் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடும். ஓகே, இதில் வந்து டவுட்டே கிடையாது. இப்போ நீ ஈக்விட்டி இன்வெஸ்டிங் பண்ணுறனா உனக்கு கிடைக்க வேண்டிய ரிட்டர்ன் கிடைச்சிடும். நீ வந்து 3 வருஷத்துல டபுள் ஆகணும்னு நினைச்சிருப்ப, அது 4.5 வருஷத்துல வரலாம், இல்லை 5 வருஷத்துல வரலாம். இட் இஸ் ஸ்டில் நாட் அ பேட் ரிட்டர்ன். எஸ், ரைட். அதுக்காக நீ வந்து எவ்ரி இயர் டபுள் பண்ணணும்னு நினைச்சேனாக்கா நீ ஸ்டாக்ல பண்ணாலும் அதை பண்ண முடியாதுங்கிறத ஃபர்ஸ்ட் நீ புரிஞ்சுக்கணும். ஸோ இன்ஃப்ளேஷனுக்கு மேல எவ்வளவு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் பண்ண முடியும்ன்றது ஒரு கொஸ்டின் மார்க். சில நேரங்களில் உனக்கு தோதா ஒரு மார்க்கெட் கிடைக்கும், நீ வாங்கக்கூடிய முதலீடுகள் மற்றதை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைச்சாதான் நீ வந்து சக்சீட் ஆக முடியும். யூ மஸ்ட் கெட் அ சினாரியோ ஃபேவரபிள் டு யுவர் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங். அப்போதான் உனக்கு ரிட்டர்ன் அதிகமாகும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில் அந்த சினாரியோ வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் யூ வில் கெட் இட். ஸோ 1 or 2 years இல்லாமல் 3rd, 4th, 5th இயரில் திருப்பி அந்த சினாரியோ ரொம்ப ஸ்ட்ராங் ஆக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த என்ட்ரிங் பீரியட்ல நீ உன்னை எப்படி மேனேஜ் பண்ணிக்கிற, நீ எப்படி பொறுமையாக பண்ணுற, நீ எப்படி இன்னும் உன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பெருக்கிக்கிற. தட் இஸ், ஏற்கனவே நீ போட்ட காசு ₹1 அதை எப்படி நீ 3-4 ரூபாய் ஆக்கிக்கிற. இப்போ நாளைக்கு இந்த ₹4 ட்ரிபிள் ஆகும்போது ஒரு ₹12 கிடைக்கும். வேற இன்னைக்கு ₹1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ட்ரிபிள்னா ₹3 தான் கிடைக்கும். ஸோ ஹவு டு யூ மேனேஜ் டு புட் இன் சோ மச் மணி into the market when nobody is looking at it or when returns are not great? இந்த ஃபோக்கஸ் இருந்தால் இன்வெஸ்டர் டெஃபினட்டா ஜெயிப்போம். ரைட். ஸோ நீ அந்த ஓரியன்டேஷனுக்கு இன்னைக்கு வந்தானோ. ஓகே சார், தேங்க்யூ.